ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்று பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் அவருக்குள், அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இப்ப இயேசுவோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தோல்வி இல்லை, வெற்றி. நீங்க உங்களை நீங்களே பார்த்து இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க, நீ தோல்வி அடைவதில்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் நீ வெற்றி அடைவாய், வெற்றி சிறப்பாய், வெற்றி பெறுவாய். சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது செய்யாததை செய்தேன் என்று சொல்லுவார்கள், எடுக்காததை எடுத்தேன் என்று சொல்லுவார்கள், கொடுக்காததை கொடுத்தேன் என்று சொல்லுவார்கள், நம்மை பற்றி அவதூறு பரப்புவார்கள், அவதூறாய் பேசுவார்கள். ஆனா இந்த அவதூறெல்லாம் நிலை நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். The days will come, God will show our righteousness. He'll show our righteousness. He sent our righteousness before us. நாட்கள் வரும், அப்பொழுது நம்முடைய நீதியை நமக்கு முன்பே கடந்து போக பண்ணுவார். அப்பொழுது நமக்கு குரோதமாய் எழும்பினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கமடைவார்கள். சில நேரத்தில் சில நம்ம இடத்துல பேசும் பொழுது என்ன சம்பவித்தது என்றே தெரியாது. என்ன நடந்தது, அவருடைய பின்னாடி என்ன இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா சில நேரங்களில் நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. இது இப்படி பண்ணியிருந்தா இப்படிதான் பண்ணியிருக்கணும், நீங்க அப்படிதான் பண்ணியிருக்கணும், இப்படிதான் பண்ணணும். நான் ஒன்று சொல்றேன், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதை மறந்துடவே கூடாது. கண்டவது சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரோடு கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் சொல்றதா உங்களுக்கு முக்கியமா படணும், தெரியணும், தோன்றணும். அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்வாரு, இவர் என்ன சொல்வாரு, இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு, ஐயோ இதை நம்ம கேட்காம போனா நமக்கு இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முட்டுவாங்களோ, அதை பண்ண முட்டுவாங்களோ, இதை பண்ண முட்டுவாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். ஆனா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்மை போஷிக்கிறவர் அவர்தான், நம்மை வழிநடத்துகிறவர் அவர்தான், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர்தான். ஏன்னா அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார்ல, அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி வெற்றி சிறந்தார்ல, பிசாசுடைய தலையை நசுக்கினார்ல, அவர் மரணத்தை ஜெயமாய் எடுத்தார்ல. அவர் வெற்றி சிறந்ததினால அவரை பின்பற்றிக்கிற நாமும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதனாலதான் கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, திரைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல்
சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததுனால நானும் வெற்றி சிறக்கிறேன். எனக்கும் அந்த வெற்றி சிறக்கிற கிருபை தந்திருக்கிறார். நான் தோல்வி அடைவதில்லை. ஏன் நான் தோல்வி அடைவதில்லை? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சில நேரத்தில் சிலர் பாதி நேரம் கிறிஸ்துவுக்குள், பாதி நேரம் கிறிஸ்துவுக்கு வெளியே. ஒரு மனிதர் எனக்கு தெரியும், சபையில் நின்று அப்படி பிரசங்கிப்பார். நம்ம நினைப்போம் பரலோகமே இறங்கி வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறத போல ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, அதெல்லாம் இப்படி, இதெல்லாம் இப்படி. எல்லாம் ரைட்டியா? நீ என்ன சொல்ல வர? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மூலமா என்ன பேச விரும்புற சபைக்கு? அந்த வசனம் இந்த வசனம் எல்லா வசனம் சொல்லிட்டு போயிட வேண்டியதா? கர்த்தர் உன் மூலமா என்ன பேச விரும்புறா? முடிச்சிருவார். ஆனா இந்த முடிச்சதுக்கு அப்புறம் காணிக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணி ஆளு எஸ் ஆயிடுவார். எங்க போறாருன்னே தெரியாது. நிறைய நாட்கள் அது மறைமுகமாவே இருந்துச்சு. காணிக்கையெல்லாம் எடுப்பாரு, நல்லா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவார், நார்மல் வெள்ளை சட்டையெல்லாம் கட்டிடுவார், நார்மல் ஷர்ட்டுக்கு மாறுவார், ஃபார்மலுக்கு மாறி அவர் கிளம்பி போயிடுவார். மனைவிக்கும் தெரியாது எங்கே போகிறாருன்னு. ஆனால் போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் அவர் எங்கே போகிறாருன்னு ஒரு விசுவாசி பார்த்துட்டான். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு நேராக பாருக்கு போகிறது, குடிக்க போய் இவர் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஹை கிளாஸ் பார் அங்கே இருக்கு, அதில் போய் உட்காந்துருக்கார். அவர் விசுவாசி, அவன் ஒரு குடிகாரன், சபைக்கு வரமாட்டா, மனைவி தான் வருவா. அவன் உட்காந்துருக்கான் ஒரு டேபிளில். இவரை பார்த்த உடனே அங்கே ஸ்தோத்திரம் பாஸ்டர், இவரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, இது பிரதர் நம்ம 2 பேருக்குள்ளது, வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம இங்கே சகோதரர்கள், சரியா, பாஸ்டர்லாம் கிடையாது அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது ரெகுலராக நடக்கும் போல தெரியாது. ஒரு நாள் வந்தது, திடீரென்று அந்த மனிதன் ஊழியக்காரன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டா மருத்துவர்கள் சொல்றாங்க காப்பாற்றவே முடியாது, மரித்து போனார். சின்ன வயசு. அடக்கம் பண்ணுறதுக்கு போனப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாவிய இந்த ஊர்ல அடக்கம் பண்ணக்கூடாது, எங்க கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணக்கூடாது. காரணம், இவன் வந்தா அங்க இருக்கிற ஆத்துமாக்களுடைய புனிதம் கெட்டு போயிடும், இவன் அவ்வளவு மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடக்கம் பண்ண இடமே கொடுக்கல. அப்புறம் எம்எல்ஏ பிடிச்சி, எம்பியை பிடிச்சி, எத்தனையோ யாரையோ பிடிச்சி, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு வேறு ஒரு இடத்த, அவர் வேறு ஏதோ ஒரு இடத்துல அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். இது ஊர் மக்கள் சேர்ந்தெடுத்த முடிவு. அப்போ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற நாம வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும், அசுத்த ஆவிகளை ஜெயிக்கணும், பொல்லாத கிரிகளை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறவர்கள இருக்கிறது தான் கர்த்தர் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ஏதாவது ஒண்ணுல சோர்ந்து போயிட்டா ஆண்டவர் என் கூட இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்கிறது மாத்திரமல்ல, அவரை அறிகிற வாசனை உங்கள் மூலமாய் வீச பண்ணுகிறது. நீங்க போகும்போது அந்த ஊழியக்காரனை போல நாற்றம் எடுத்தல்ல, வாசனை வீசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களை பார்க்கிறவர்கள் அநேகர்கள் கிறிஸ்துவை காணணும், உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு பேரு, உள்ள அவ்வளவு அட்டுடைய நடக்கும்.
வெளியில வரும்போது ஐயோ அந்த அம்மாவை போல அந்த ஐயாவை போல பரிசுத்தம் எவருக்கும் வராது. பைபிள் எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க போற போக்க பார்த்தீங்கன்னா. ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டா சாக்கடையோட மோசம். அவ்வளவு தீமையான வார்த்தைகள். அப்ப எங்க இருந்து வாசனை வரும்? நாற்றம் தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பவுல் சொல்லும் பொழுது சபைக்கு, குருது சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற பிள்ளையா இருந்தா உன் வாழ்க்கை வாசனை வீசும். அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெற்றி சிறப்பதற்காக அழைக்கப்பட்டவன், நீ வெற்றி சிறப்பதற்காக அழைக்கப்பட்டவள். உன் வாழ்க்கையில நாற்றமல்ல வாசனை வீச பண்ணுவா. அவதூற சொல்றாங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. உங்களை துக்கப்படுத்தபடி பேசுறாங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அருளாதர் இயேசுவையும் அப்படிதான் சொன்னாங்க. அவரை மட்டும் சும்மா விட்டு வச்சாங்களா? இல்லையே, அவரையும் அப்படித்தானே பேசினாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தினா, எனக்குள்ள நீ இருந்தினாப்பா, நீ வெற்றி சிறப்ப. தோல்வி அடைஞ்சது போலதான் இருக்கும். கிதியோன உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்லிட்டாரு. அவன் போனா 30,000 பேர் வந்தாங்க கூட. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வேணாம்பா, குறை. பயப்படுகிறவன் சொன்ன உடனே 20,000 பேர் எஸ் ஆயிட்டான். ஒரு 10,000 பேர். ஆண்டவர் சொன்னார், இவனும் வேணாம், குறை. தண்ணி குடிக்கிற இடத்துல சோதிச்சாரு. அவன் முட்டி போட்டு அள்ளி குடிச்சவனெல்லாம் விட்டார், ஓடி போங்கடா. தண்ணியை நக்கி குடிச்சான், ஒரு கையில பட்டயத்தை பிடிச்சிட்டான். அவனை மட்டும் பார்த்தாரு, அவனெல்லாம் செலக்ட் பண்ணார். எவ்வளோ பேருத்தமாக வந்தாங்க? ஒரு 300 பேர் வந்தாங்க. அவ்வளோதான். 300 பேர் போதும். கிதியோனுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, 300 பேரை வச்சு போப்பா, நான் கூட இருக்கேன்ல, நீ போ. அங்கே போனா என்ன செய்ய சொல்றாரு? ஒரு பானை எடுத்துக்கோ, ஒரு தீவெட்டி எடுத்துக்கோ, தின்பண்டத்தை எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு, பானையை போட்டு உட, தீவெட்டியை தூக்கி பிடி, கர்த்தருடைய பட்டேன் கிதியோனுடைய பட்டேன்னு சொல்லு, மீதி நான் பார்த்துக்கிறேன். அதான் ஜெயிக்கிறது. கர்த்தர் நம்ம யுத்தம் பண்ணல, அவரே யுத்தத்தை நடத்தி அவரே ஜெயத்தை தந்து நம்ம அற்புதமா நடத்துறாருல்ல. அதை விட வேற பாக்கி என்ன வேணும்? உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவோடு கூட இருந்தா மட்டும் போதும். அவர் வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஜெபிக்கிற அவருடைய அவரை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றினா மட்டும் போதும். மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அற்புதம் தானே நடக்கும், அதிசயம் தானே நடக்கும், மகிமையான காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த கால வேளையில நீ தோல்வி அடைவதற்காக அடைக்கப்படவில்லை, வெற்றி அடைவதற்காக. உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை அல்ல, நாற்றம் எடுத்து கிடந்த உன் வாழ்க்கையை தான் வாசனை வீசுகிறதை மாற்றுகிற கர்த்தர். வரை பிடித்துக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை வாசனை வீச போகிறது. ஆமென்.